அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய தேர்ட் லெசனுடைய டாபிக்ஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல மினிஸ்டர்ஸ் அண்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் பத்தின கான்செப்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோல ஆட்சித்துறைன்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல மெயினா ஆளுநருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி 6ல ஆர்டிகல் 153 இருந்து 167 வரைக்குமான கான்செப்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யாரை பத்தி பேசுது அப்படின்னா which talks about the state executives. ஸோ மாநில நிர்வாகிகள் அப்படிங்கிறவங்களை பத்தி பேசுது. ஸோ விதி 153 இருந்து 167 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இட் டாக்ஸ் அபவுட் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அப்ப மாநில நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லும் போது யாரெல்லாம் வருவாங்க? கவர்னர் மாநில ஆளுநர், சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அமைச்சரவை குழு, அண்ட் தென் வந்துட்டு அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞர். இவங்க எல்லாரும் தான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய மாநில நிர்வாகத்துக்கு கீழே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி அங்க சென்ட்ரல்ல வந்துட்டு பார்லிமெண்ட் இருக்கும், அதே மாதிரி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில சட்டமன்றம் அப்படின்னா யாரெல்லாம் உள்ளடக்கி இருக்கும்? கவர்னர் ஆளுநர், and then state legislative assembly மாநில சட்ட பேரவை, and then state legislative council சொல்லக்கூடிய சட்ட மேலவைன்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரும் உள்ளடக்கி இருக்கக்கூடியதான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில சட்டமன்றம். ஸோ இதுல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய சட்டப்பேரவை அப்படிங்கிறது we call it as a lower house, கீழவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் இன் 28 states and 3 union territories. ஸோ 28 மாநிலங்கள்லையும் 3 யூனியன் பிரதேசங்களையும் இருக்கு. எப்படி வந்துட்டு இந்திய நாடாளுமன்றத்துல மக்களவை அப்படிங்கிறதா மத்திய அரசை தீர்மானிக்கக்கூடிய அவையா இருக்கோ, அதே மாதிரி மாநில சட்டமன்றத்துல சட்ட மேலவை அப்படிங்கிறது தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்டா இருக்கு. அண்ட் தென் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட மேலவை அப்படிங்கிறது which is presently located only in 6 states. 6 மாநிலங்கள்ல மட்டும்தான் இருக்கு, which is also called as an upper house. இதுதான் மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த மாநிலங்கள்ல தான் இந்த சட்ட மேலவை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா ஸோ ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு. ஸோ சட்ட மேலவையில் உறுப்பினராக இருக்கிறவங்க they were called as an MLC அப்படின்னு சொல்லுவாங்க. வேற சட்ட பேரவையில் உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா MLAs அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பட் ஆனா எது எப்படியோ the entire ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய சட்டமன்றத்தினுடைய ஒரு ஒருங்கிணைந்த அங்கமா இருக்கிறவர் தான் யாரு அப்படின்னா கவர்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில ஆளுநர். ஓகேங்களா? ஸோ மாநில ஆளுநர் அப்படின்னு சொல்லும் போது he is the head of the state. அந்த மாநில அரசினுடைய தலைவராக செயல்படக்கூடியவர் தான் யார் அப்படின்னா கவர்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பட் ஆனா he is only a nominal executive head. ஆனா இவர் எப்படிப்பட்ட தலைவர் மட்டும்தான்? பெயரளவு தலைமை நிர்வாகி மட்டும்தான். ஸோ who is the real executive head? ஆனா உண்மையான தலைமை நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சரை சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எல்லா நிர்வாக நடவடிக்கைகளும் ஆளுநர் பேர்ல எடுக்கப்படும். ஆனா ஆளுநர் அவருடைய விருப்பத்தின்படி எடுப்பாரானா முடியாது. பெரும்பாலான விஷயங்களை முதலமைச்சர் பரிந்துரைக்கிறவங்க தான் ஆளுநரும் முடிவெடுப்பாரு. அதனால தான் கவர்னர் அப்படிங்கிறவங்கள ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அரசின் தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பெயரளவுக்கு தான் தலைமை நிர்வாகி. சீஃப் மினிஸ்டர் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் ஹீ இஸ் கால்ட் அஸ் அன் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், அரசாங்கத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கு மெயினான ரீசன். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஆளுநர் பத்தின விஷயங்கள், ஆளுநர் எப்படி தேர்வாகிறாரு அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆர்டிகல் 153 இது 153 அப்படிங்கிறது which talks about the governor post. That is, there shall be a governor for each state. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில ஆளுநர்னு ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசுறதா ஆர்டிகல் 153 விதி 153. அண்ட் இதே ஆர்டிகல் 153 குள்ளார பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப் கிளாஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா there shall be a common governor for 2 or more states. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான ஆளுநர்களும் நியமிக்கப்படலாம். ஓகேங்களா? சோ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா இது ஆட் பண்ணப்பட்டிருக்குன்னா this was added by the 7th Constitution Amendment Act of 1956. 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956 படி. அப்போ ஆர்டிகல் 153ல 3A அப்படிங்கிறது which talks about that shall be a common governor for 2 or more states. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான ஆளுநர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகேங்களா? சோ அப்படி ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகேங்களா, சோ அவங்களை நியமனம் செய்யறது அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா as per article 155 it lies in the hands of the president. குடியரசுத் தலைவர் கையில தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்போ 153 ஆளுநர் பதவியை பத்தி பேசுது. 154 அப்படிங்கிறது கவர்னருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர், ஆளுநருடைய நிர்வாக அதிகாரங்களை பத்தி பேசுது. ஏன்னா ஆளுநர் தானே ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் தலைமை நிர்வாகி. சோ அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் பத்தி பேசுறது ஆர்டிகல் 154 ஆக இருக்கு. அண்ட் தென் ஆர்டிகல் 155 அப்படிங்கிறது தட் இஸ் கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். மாநில ஆளுநர் அப்படிங்கிறவர் யாரால நியமனம் செய்யப்படுறார் அப்படின்னா குடியரசுத் தலைவரால நியமனம் செய்யப்படுறார். அப்படி குடியரசுத் தலைவர் ஒரு ஆளுநரை நியமனம் செய்யணும் அப்படின்னா ஏதாவது பரிந்துரைகள், யாருடைய ரெக்கமெண்டேஷன்ஸாவது கேட்கணுமா அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அதை பத்தின எந்த ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஜஸ்ட் பிரசிடென்டால் அப்பாயின்ட் பண்ணப்படுவாருன்னு சொல்லி. பட் இன்டைரக்டா ஓகேங்களா, சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்துடைய பரிந்துரையின்படியும் ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த மாநில எந்த மாநிலத்தில் ஒரு ஆளுநரா பணியாற்ற
போறாரோ அந்த மாநில அரசாங்கத்துக்கிட்டையும் ஓகேங்களா கலந்து ஆலோசிச்சுதான் ஆளுநர் அப்படிங்கிறவங்க நியமனம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஓகேங்களா. பட் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் பிரசிடென்டால அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ அந்த ஆளுநருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கும் போது இந்தியன் சிட்டிசன் இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கணும், அண்ட் நோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் எந்த விதமான லாபம் தரக்கூடிய அல்லது ஊதியம் பெறக்கூடிய எந்த ஒரு பதவியிலுமே அவர் இருக்கக்கூடாது, அண்ட் தென் நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. பார்லிமெண்ட்ல எம்பியாவோ இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில எம்எல்ஏவாகவோ அவங்க ஆளுநரா பதவி இருக்கும்போது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஆளுநருடைய பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னா ஆஸ் பர் ஆர்டிகல் 156 விதி 156 படி the tenure of governor is 5 years 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆளுநருக்கான பதவிக்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. பட் ஆனா இந்த மெயின் டைம் பிரசிடென்ட் நினைச்சார் அப்படின்னா எப்ப வேணாலும் ஒருத்தரை ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கலாம். 5 ஆண்டுகளுக்கு உள்ளார எப்ப நினைச்சாலும் கேன் டிரான்ஸ்பர் ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் மாற்றப்படலாம் இல்லையா. he can remove the governor from the post ஆளுநர் அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாமே தவிர there is no impeachment or removal process for the governor ஆளுநருக்குன்னு சொல்லி எந்த விதமான தகுதி நீக்க தீர்மானமோ எதுவுமே கிடையாது. குடியரசுத் தலைவர் நினைச்சாங்கன்னா 5 ஆண்டுகளுக்குள்ள எப்ப வேணாலும் அவங்கள ஆளுநர் பதவியிலிருந்து நீக்க முடியும் ஓகேங்களா. சோ அது மட்டும் இல்லாம 5 ஆண்டுகளை கடந்தும் அவங்க அந்த பதவியில இருக்கலாமா அப்படின்னா எஸ் தாராளமா இருக்கலாம். till the next successor governor take place இவருக்கு அடுத்து வரக்கூடிய ஆளுநர் அந்த பதவிக்கு வர வரைக்கும் அவங்க அந்த பதவியில இருக்கலாம். சோ அப்படி அந்த மாநிலத்து ஆளுநருக்கு உண்டான சம்பளம் சலுகைகள் இது எல்லாமே யாரால பிக்ஸ் பண்ணப்படுது அப்படின்னா that will be fixed by a parliament நாடாளுமன்றம் தான் ஒரு மாநில ஆளுநருக்கான சம்பளம் மற்றும் சலுகைகளை முடிவு பண்ணக்கூடியதா இருக்காங்க ஓகேங்களா. சோ அப்படி இந்திய அரசியலமைப்பு படி கவர்னர் அப்படிங்கிறவங்க ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தட் இஸ் ஒரு மாநில அரசினுடைய தலைவராக செயல்படக்கூடியவங்க ஓகேங்களா. ரைட். சோ ஒட்டுமொத்த மாநில நிர்வாகம் அப்படிங்கிறதுக்கும் ஆளுநருடைய கண்ட்ரோல் கீழே தான் இருக்கும். மாநிலத்தினுடைய அனைத்து ஆட்சி நடவடிக்கைகளும் அவரது பெயராலேயே எடுக்கப்படும் ஓகேங்களா. சோ எப்படி இந்தியாவுடைய நிர்வாக நடவடிக்கைகள் குடியரசுத் தலைவர் பேர்ல நேரடியாகவும் மறைமுகமாகவும் எடுக்கப்படுதோ கவர்னர் அதே மாதிரி ஒரு ஸ்டேட்னுடைய எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மாநில ஆளுநருடைய பேர்ல தான் டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம மாநில சட்டசபைக்கும் ஒட்டுமொத்தமாக கூட்டு பொறுப்புள்ள அமைச்சர்களின் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் அப்படிங்கிறவர் செயல்படுவார். சோ இப்போ ஆளுநருக்கு உண்டான அதிகாரங்களும் பணிகளும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எப்படி நம்ம பிரசிடென்ட்ஸ்க்கு பார்த்தோமோ அதே மாதிரி கவர்னர்ஸ்க்கும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நிர்வாக அதிகாரங்கள் ஓகேங்களா. சோ நிர்வாக ரீதியா ஆளுநருக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கு. எக்ஸிகியூட்டிவ் பவர் என்ன அப்படின்னா சோ ஹி இஸ் த எக்ஸிகியூட்டிவ் ஹெட் அவர் தான் ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய தலைமை நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம். சோ ஆர்டிகல் 54 அதை தான் சொல்லுது. சோ ஆளுநருக்கான எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லா நிர்வாக நடவடிக்கைகளுமே ஆளுநர் பேர்ல தான் எடுக்கப்படும் அப்படின்னும் மாநில பட்டியல்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது சார்ந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு அந்த ஸ்டேட் கவர்னருக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எந்த கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்குதோ பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்யறதும் ஓகேங்களா. அந்த முதலமைச்சருடைய ஆலோசனையின்படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அமைச்சரை குழுவை நியமனம் செய்வதும் ஆளுநருடைய முக்கியமான அதிகாரங்கள்ல ஒண்ணு ஓகேங்களா. ரைட். சோ அது மட்டும் இல்லாம சோ கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி யாருடைய பிளஷர் யாருடைய விருப்பத்தின்படி தான் பதவியில் இருப்பாங்க அப்படின்னா அந்த ஆளுநருடைய விருப்பத்தின்படி தான் பதவியில் இருப்பாங்க. நிர்வாக ரீதியா முதலமைச்சர் சொல்றதையும் அந்த அமைச்சரவை சொல்றதையும் கண்டிப்பா யார் கேட்கணும் ஆளுநர் கட்டாயம் கேட்டாகணும். சோ முதலமைச்சரின் ஆலோசனைப்படி தான் கண்டிப்பாக ஆளுநர் செயல்படணும். தோ ஆளுநர் அப்படிங்கிற ஒரு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவராக இருந்தாலும் மாநிலத்தில் இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய ஆலோசனைப்படி தான் கண்டிப்பாக கவர்னர் செயல்படணும். அண்ட் தென் பல முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் கவர்னர் பண்றாரு. யாரெல்லாம் பண்றாரு அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லக்கூடிய மாநில தலைமை வழக்கறிஞர், அண்ட் தென் மாநில பொதுப்பணி ஆணையத்தினுடைய தலைவர்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் ஓகேங்களா. இவங்க எல்லாத்தையுமே கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சபார்டினேட் கோர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கீழவை நீதிமன்றங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய அப்பாயின்மெண்ட் பதவிகள் பதவி உயர்வு போன்றவையும் யாரால நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா ஆளுநரால தான். அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் கீழவை நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளை நியமனம் செய்யற அதிகாரம் கவர்னருக்கே உண்டு ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாம எப்பெல்லாம் வந்துட்டு when there was a failure of constitution in the state ஓகேங்களா. சோ அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துல செயலிழந்து போயிருச்சு அப்படின்னா அந்த மாநிலத்துல ரூல் பண்ணக்கூடிய அரசாங்கம் ரூல் பண்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் என்ன பண்ணலாம் அப்படின்னா he can submit the report to the president குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அப்படிங்கறத சப்மிட் பண்ணலாம். சோ அப்படி அந்த அறிக்கையை அடிப்படையாக வச்சுதான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிகல் 356 படி விதி 356 படி they will impose the president rule in the state அந்த மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கறத அமல்படுத்துவாங்க ஓகேங்களா. சோ அப்படி குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிறது அந்த மாநிலத்துல அமலாச்சு அப்படின்னா என்ன ஆகும். சோ அந்த மாநிலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. சோ கம்ப்ளீட்டா பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா
த்ரூ ஹிஸ் ஏஜென்ட் அந்த மாநிலத்துல தன்னுடைய முகவரா இருக்கிற ஆளுநர் மூலியமா அந்த மாநிலத்தை ரூல் பண்ணுவார். கவர்னர் என்ன பண்ணுவாரு? த்ரூ சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர்கள் மூலியமாகவும் பல்வேறு துறை ரீதியான செக்ரட்டரி செயலாளர்கள் மூலியமாகவும் அந்த மாநிலத்தை நிர்வாகம் பண்ணுவார். அப்ப குடியரசுத் தலைவர் தன்னுடைய ஏஜென்ட் மூலியமா இருக்கிற அந்த மாநிலத்தை ரூல் பண்றதுனால தட் இஸ் கால்டு பிரசிடென்ட் ரூல்னு சொல்ற குடியரசுத் தலைவர் ஆட்சி. அதே அந்த ஏஜென்டா செயல்பட்டு தலைமை செயலாளர் மூலியமா அந்த மாநிலத்தை ரூல் பண்ணக்கூடியது யாரு? கவர்னர்னு சொல்லுவோம். சோ அதனால தான் சில நேரங்கள்ல அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆளுநர் ஆட்சி அப்படின்னு கூட நம்ம சொல்றதுக்கு மெயினான ரீசன். அப்ப எப்பெல்லாம் பிரசிடென்ட் ரூலோ இல்ல கவர்னர் ரூலோ அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதோ கண்டிப்பா அங்க அமைச்சரவை இருக்காது. ஓகேங்களா? சோ கவர்னருடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது முழுக்க செயல்படும். நெக்ஸ்ட் அடுத்தது சட்டமன்ற அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். ஓகேங்களா? ஆளுநருடைய சட்டமீற்றும் அதிகாரம். ஸோ ஆஸ் பர் ஆர்டிகல் 168 168 படி கவர்னர் இஸ் எ பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். மாநில சட்டமன்றத்தினுடைய ஒரு பங்கு அப்படின்னா கண்டிப்பா கவர்னரும் தான். ஓகேங்களா? ஸோ அதனாலேயே அவருக்கு அந்த சட்டமன்றத்துக்குள்ள நிறைய அதிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு. என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னா சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டுவதற்கும் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை முடித்து வைப்பதற்கும் அண்ட் தென் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை ஒத்தி வைத்தல். ஆனா இந்த ஒத்தி வைத்தல் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பிரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அவை தலைவருக்கு தான் இருக்கு. தட் இஸ் நத்திங் பட் ஸ்பீக்கருக்கு தான் இருக்கு. ஸோ அந்த கூட்டத்தொடரை கூட்டுவதற்கும் கூட்டத்தொடரை முடித்து வைப்பதற்கும் அண்ட் இன் கேஸ் இஃப் தேர் இஸ் எனி லாஸ் ஆஃப் மெஜாரிட்டி இன் த அசம்பிளி சட்டப்பேரவையில பெரும்பான்மை இல்லைன்னா சட்டப்பேரவையை கலைப்பதற்கான அதிகாரமும் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆளுநருக்கு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் அடுத்தது கவர்னர் கேன் அட்ரஸ் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ மாநில ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சட்டப்பேரவையில உரையாற்றலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் அட்ரஸ் சிறப்பு உரை அப்படிங்கிறத பொதுவாக மாநில ஆளுநர்கள் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்பெல்லாம் ஸ்பெஷல் அட்ரஸ் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த எவ்ரி இயர். ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடருடைய முதல் நாள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆளுநர் உரையுடன் தான் தொடங்கும். அண்ட் தென் அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் ஜெனரல் எலெக்ஷன் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாநில சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடருடைய முதல் நாள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆளுநர் உரையுடன் தான் தொடங்கும். ஓகேங்களா? அண்ட் தென் அடுத்தது ஆளுநருடைய அனுமதி இல்லாம நிதி மசோதா அப்படிங்கிறது கண்டிப்பா என்ன பண்ண முடியாது அப்படின்னா சட்டப்பேரவையில தாக்கல் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் எந்த மசோதா சட்டமாகவும் முடியாது. அப்போ ஆர்டினரி பில்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மசோதா அப்படிங்கிறது கவர்னர் 2 அவை சட்டப்பேரவை மேலவை இந்த 2 அவையிலும் ஒப்புதல் பெற்றதுக்கு பிறகு யார் டேபிளுக்கு போகும்? கவர்னர் டேபிளுக்கு போகும். அப்ப கவர்னர் என்ன மட்டும்தான் அந்த பில்லுல பண்ண முடியும்? he can give assent to the bill. அந்த மசோதாவை அந்த ஆளுநர் என்ன பண்ணலாம்? ஒப்புதலுக்கு கொடுக்கலாம். that is he can give assent. சோ அதை ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா அது சட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும். அடுத்து என்ன பண்ணலாம்? he can withhold the bill. அந்த மசோதாவை நிலுவையில நிறுத்தி வைக்கலாம். அடுத்தது he can return the bill to the state legislative assembly. அந்த மசோதாவை எங்க அனுப்பலாம் அப்படின்னா ஹோல்டு பண்ணி சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்பலாம். அப்படி சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்பிச்சா சட்டப்பேரவை வித் ஆர் வித்வுட் அமெண்ட்மெண்ட் திருத்தம் பண்ணியோ இல்ல திருத்தம் பண்ணாமலோ மறுபடியும் எங்கே தான் அனுப்புவாங்க? கவர்னருக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ அப்போ கவர்னருக்கு வேற வழியே இல்லை. டெஃபினெட்லி he has to give assent to the bill. அப்போ அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதுதான் ஒரு ஆர்டினரி பில் சாதாரண மசோதாவில் மாநில ஆளுநருக்கு இருக்கிற பவர்ஸ். ஓகேங்களா? அண்ட் இதை தாண்டி இன்னொரு பவர் 4வது ஒரு பவரும் கவர்னருக்கு இருக்கு. என்ன அப்படின்னா he can reserve the bill for the president assent. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அந்த மசோதாவை அனுப்பி வைக்கலாம். சோ என்னால முடிவெடுக்க முடியல, நீங்க முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை அனுப்பக்கூடிய மசோதாவை கவர்னருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அந்த பவர் மூலியமா he can send that bill to the president assent. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பலாம். அப்போ அந்த பில் குடியரசுத் தலைவர் டேபிளுக்கு போச்சுன்னா பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும்? he can give assent to the bill. அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம். and then he can withhold the bill. அந்த மசோதாவை நிலுவையில நிறுத்தி வைக்கலாம். and also he can return the bill. அந்த மசோதாவை திருப்பி அனுப்பலாம். சோ அப்படி திருப்பி அனுப்புறாங்க போது எங்க வரும்? சட்டப்பேரவைக்கு தான் வரும். சட்டப்பேரவை திருத்தம் பண்ணியோ திருத்தம் பண்ணாமலோ திரும்ப எங்கே அனுப்பிச்சு வைப்பாங்க? குடியரசுத் தலைவர் டேபிளுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்போ பிரசிடென்ட்டுக்கு 2 பவர் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா he can give assent to the bill. அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா he can also withhold the bill. மசோதாவை நிலுவையில நிறுத்தி வைக்கலாம். ஓகேங்களா? சோ அப்போ ஆளுநருக்கு ஒரு ஆர்டினரி பில் போனா 4 விதமான ப்ரொவிஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கவர்னருக்கு உண்டு. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுவே இன் கேஸ் ஆஃப் மணி பில் ஒரு பண மசோதான்னு சொல்லக்கூடிய நிதி முன்வரைவு அப்படிங்கிறது கவர்னர் டேபிளுக்கு போகுதுன்னா ஃபர்ஸ்ட் கவர்னருடைய பிரிய பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் அந்த மசோதா அறிமுகமே செய்ய முடியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அந்த மசோதா அப்படிங்கிறது சட்டப்பேரவை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டப்பேரவையில தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் கவர்னர் டேபிளுக்கு போகும்போது கவர்னர் என்னெல்லாம் பண்ண முடியும்? he can give assent to the bill. அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம். and then he can withhold the bill. அந்த மசோதாவை நிலுவையில நிறுத்தி வைக்கலாம். ஓகேங்களா? and then அடுத்தது வேற என்ன பண்ண முடியும்? ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா நோ, இவருக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த மணிபில்னு சொல்லக்கூடிய பண மசோதா இவருடைய ஒப்புதல் இருந்தாதானே சட்டப்பேரவையில் அறிமுகமாகுது. சோ அதனால அந்த சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்பக்கூடிய அந்த மணிபில்னு சொல்லக்கூடியதை கவர்னர் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண முடியுமானா கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது
ஆர்டிகல் 213 படி பாத்தீங்க அப்படின்னா ஆர்டினன்ஸ் சொல்லக்கூடிய அவசர சட்டம் இயற்றும் அதிகாரமும் கவர்னருக்கு உண்டு. ஓகேங்களா? சோ சட்டப்பேரவையினுடைய இரு அவைகளுமே கூட்டத்தொடர் கூடலனாலோ இல்ல ஏதாவது ஒரு அவை கூட்டத்தொடரை கூட்டல அப்படின்னாலோ சோ கேபினெட் மாநில கேபினெட்டுடைய பரிந்துரையின்படி ஆளுநர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டினன்ஸ் சொல்லக்கூடிய அவசர சட்டத்தை உத்தரவு பிறப்பிக்கலாம். சோ கவர்னர் கையெழுத்து போட்டதிலிருந்தே அந்த ஆர்டினன்ஸ் சொல்லக்கூடிய அவசர சட்டம் நடைமுறைக்கு வந்துடும். பட் ஆனா சோ வித்தின் கவர்னர் கையெழுத்து போட்டதிலிருந்து வித்தின் நெக்ஸ்ட் 6 months அடுத்த 6 மாசத்துக்குள்ளார அசம்பிளி என்ன பண்ணிருக்கணும், கூட்டத்தை கூடியிருக்கணும். அண்ட் தென் வித்தின் நெக்ஸ்ட் 6 weeks அடுத்த 6 வார காலத்துக்குள்ளார என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கணும். அப்பதான் ஆளுநரால பிறப்பிக்கப்பட்ட அந்த அவசர சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சோ ஒருவேளை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் கவுன்சில் ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சோ முதலாம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ஒரு ஆங்கிலோ இந்தியன் மெம்பர் அப்படிங்கிறவங்க நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ரைட். சோ பட் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பை 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2019 படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிலோ இந்தியரை மாநில சட்டப்பேரவைக்கு ஆளுநர் நியமனம் செய்யக்கூடிய முறை அப்படிங்கறத நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மாநில சட்ட மேலவைக்கு 6ல் 1 பங்கு உறுப்பினர் என்ன பண்றாங்க அப்படின்னா நியமனம் அப்படிங்கிறத பண்றாங்க. ஓகேங்களா? சோ அந்த 6ல் 1 பங்கு உறுப்பினர்களுடைய நியமனம் எதன் அடிப்படையில் பண்றாங்க அப்படின்னா இலக்கியம், அறிவியல், கலை, கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக பணி, தட் இஸ் ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோசியல் சர்வீஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ஓகேங்களா சோ சட்ட மேலவைக்கு தேவையான உறுப்பினர்களை 6ல் 1 பங்கு உறுப்பினர் ஆளுநரால நியமனம் செய்யப்படுறாங்க. இதெல்லாம் தான் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர் சொல்லக்கூடிய ஆளுநருடைய சட்டமன்ற அதிகாரங்கள். அடுத்தது பினான்சியல் பவர்ஸ்னு சொல்லக்கூடிய நிதி அதிகாரங்கள். ஸோ இதெல்லாம் நிதி அதிகாரங்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கிறது மாநில ஆளுநருடைய ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய முடியுமே தவிர மாநில ஆளுநருடைய முன் அனுமதி இல்லைன்னா சட்டப்பேரவையில் அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் பண்ண முடியாது. அண்ட் தென் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆளுநருடைய பரிந்துரை எதுவுமே இல்லாம மானியங்களுக்கான கோரிக்கையையும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கோரிக்கை அப்படிங்கிறது முன்வைக்க முடியாது. ஸோ கிராண்டினைட் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா ஆளுநருடைய முன் அனுமதி அப்படிங்கிறது தேவை. அண்ட் தென் அதுக்கு அடுத்தது மாநிலத்தின் ஒதுக்கும் நிதியின் பாதுகாவலர் ஆளுநர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிதி நெருக்கடியான கட்டங்களில் சட்டமன்றத்தின் முன் அனுமதியின்றும் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த நிதியை பயன்படுத்திக்க முடியும். தட் இஸ் நத்திங் பட் கண்டின்ஜென்சி ஃபண்ட் சொல்லக்கூடிய நெருக்கடி கால நிதியும் ஆளுநர் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், செயல்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கவர்னருக்கே உண்டான பினான்சியல் பவர்ஸ் சொல்லக்கூடிய நிதி அதிகாரங்கள். நெக்ஸ்ட் நீதித்துறை அதிகாரங்கள், தட் இஸ் நத்திங் பட் ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். ஆளுநருடைய நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள் என்னென்னலாம்? ஸோ மாவட்ட நீதிமன்றங்கள், மாவட்ட கிளை நீதிமன்றங்கள்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸா இருக்கலாம். அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்னு சொல்லக்கூடிய சபார்டினேட் கோர்ட்ஸா இருக்கலாம். ஸோ இந்த கோர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்னுடைய பதவிக்காலம், நியமனங்கள், பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா கவர்னருக்கு தான் இருக்கு. அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் தென் அதுக்கு கீழே இருக்கிற செஷன்ஸ் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றது, பதவிக்காலத்தை ஃபிக்ஸ் பண்றது, அண்ட் தென் பதவி உயர்வு இது எல்லாமே கவர்னருடைய கையில தான் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அப்பாயின்மெண்ட் பண்றது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவராக இருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா அவங்களுக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் சொல்லக்கூடிய பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாரு தான், கவர்னர் தான். ஓகேங்களா? ஸோ ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் பிரசிடென்டால அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க. பட் தேவர் ஓத் அண்ட் அஃபர்மேட்டட் பை அவங்களுக்கான அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது ஆளுநர். ஸோ அப்படி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்றாங்கும் போது கண்டிப்பா யாருடைய சஜஷன் ஆலோசனைகள் கேட்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய ஆலோசனைகள் அப்படிங்கறத கட்டாயம் கேட்பாங்க. கவர்னருடைய ஆலோசனைகளை கட்டாயம் கேட்பாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த மாநில ஆளுநருடைய பரிந்துரையும் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பேர்டானிங் பவர்னு சொல்லக்கூடிய கருணை மனு மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பேர்டானிங் பவர் அப்படின்னு சொல்லும் போது பிரசிடென்ட்டுக்கு ஆர்டிகல் 72 அப்படின்னா கவர்னருக்கு ஆர்டிகல் 161. ஓகேங்களா? ஸோ தண்டனைகளை குறைக்கிறதோ, ஸோ தண்டனைகளை மாற்றி அமைக்கிறதோ, தண்டனைகளை நிறுத்தி வைக்கிறதோ, தண்டனைகள் இருந்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி தரதோ இது எல்லாமே கவர்னருக்கு உண்டான பேர்டானிங் பவர். ஆனா டெத் சென்டென்ஸ் சொல்லக்கூடிய மரண தண்டனைகள் மீதோ, கோர்ட் மார்ஷல் சொல்லக்கூடிய ராணுவ நீதிமன்றங்கள் விதித்த தண்டனைகள் மீதோ முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு கிடையாது அப்படின்னா கவர்னருக்கு கிடையாது. அது பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். ஆளுநருடைய விருப்ப அதிகாரங்கள், தட் இஸ் என்ன முடிவை வேணாலும் ஆளுநர் எடுக்கலாம், அது அவருடைய முடிவு அப்படிங்கிறதா டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் விருப்ப அதிகாரங்கள் சொல்றோம். ஸோ ஆளுநருக்கான விருப்ப அதிகாரங்கள் என்னென்ன? when there is no majority in the assembly. ஸோ சட்டப்பேரவையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஸோ யாரை வேணும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுக்கலாம் அப்படிங்கிறது கவர்னருக்கு உண்டான டிஸ்கிரிஷனரி பவர். அதுக்கடுத்து சட்டப்பேரவையில் ஒரு மாநிலத்துல ஆட்சியில் இருக்கிற ஒரு அரசாங்கம் பெரும்பான்மை இழந்துட்டாலோ இல்ல நம்பிக்கை வாக்கெடுப்புல தோல்வி அடைஞ்சிட்டாலோ அதுக்கு பிறகும் ஆட்சியை விட்டு ராஜினாமா பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த அரசாங்கத்தை கலைப்பதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. அண்ட் தென் பெரும்பான்மை ஆதரவை இழந்த ஒரு முதலமைச்சர் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்றாரு எங்களுடைய கவர்மெண்ட் டிசால்வ் பண்ணிருங்க அப்படின்னா அதை டிசால்வ் பண்றதுக்கான பவர் யாருக்கு இருக்கு? கவர்னருக்கு உண்டு.
அண்ட் அதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 356 படி when there was a constitutional breakdown in the state, மாநிலத்துல அரசியலமைப்பு அப்படிங்கிறது செயலிழக்கிற பட்சத்துல அந்த மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறதுக்கான பரிந்துரையை கொடுக்கறதும் யாருதான் அப்படின்னா மாநில ஆளுநர் தான். அண்ட் தென் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளித்தல். ஸோ எதர் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறதோ இல்லை நிலுவையில நிறுத்தி வைக்கிறதோ திருப்பி அனுப்புறதோ இதுவும் கவர்னருடைய ஒன் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷனரி பவர், விருப்ப அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர். நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் ஆட்சி, பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலா எப்போ பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க? ஸோ அண்டர் ஆர்டிகல் 356 விதி 356 அடிப்படையில் தான் பிரசிடென்ட் ரூல்னு சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுது. ஓகேங்களா? ஸோ எந்த காரணத்துக்காக பிரசிடென்ட் ரூல் கொண்டு வருவாங்க? when there is a constitutional failure in the state, அந்த மாநிலத்தில் அரசியலமைப்பு அப்படிங்கிறது செயலிழக்கும் பட்சத்தில் பிரசிடென்ட் ரூல்னு சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்படும். ஸோ யாருடைய ரெக்கமெண்டேஷன் முக்கியம்? ஃபர்ஸ்ட் அந்த மாநில ஆளுநருடைய ரிப்போர்ட், அறிக்கை அப்படிங்கிறது முக்கியம். அதை வச்சுட்டு யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா கேபினெட் முடிவு பண்ணி யாருக்கு பரிந்துரை கொடுப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் அந்த நெருக்கடி நிலைன்னு சொல்லக்கூடிய மாநில நெருக்கடி நிலைன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல கான்ஸ்டியூஷனல் ஃபெயிலியர், அரசியலமைப்பு செயலிழப்பு போச்சு அப்படிங்கிறது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் whenever the state government is unable to rule the state, மாநில அரசாங்கத்தால அந்த மாநில அரசாங்கத்தை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு, ஆர் when there is a loss of majority, பெரும்பான்மை அப்படிங்கிறது லாஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரியான காரணங்கள் வச்சு ஆளுநர் அறிக்கை சமர்ப்பிச்சாரு அப்படின்னா அந்த அறிக்கையை கேபினெட் என்ன பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் ஆர்டிகல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஸ்டேட்ல ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். எப்படி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அட்டார்னி ஜெனரல்னு சொல்லக்கூடிய இந்திய தலைமை வழக்கறிஞர் இருக்காரோ அதே மாதிரி ஒரு மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞர் யாருன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா மத்திய தலைமை வழக்கறிஞருக்கு இணையாக அந்தந்த மாநில தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிறது நியமனம் செய்யப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ யாரால் அப்பாயின்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னா they were appointed by the governor, ஆளுநரால் நியமனம் செய்யப்படுவாங்க. ஸோ அப்படி அப்பாயின்ட் பண்றவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா எலிஜிபிள் டு பிகம் எ ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட், உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதி யாருக்கு இருக்கும்? அவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா ஸோ அட்வொகேட் ஜெனரலா மாநிலத்தினுடைய தலைமை வழக்கறிஞரா ஆளுநரால நியமனம் அப்படிங்கிறது செய்யப்படுவாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இதோட தேர்ட் லெசனுடைய உள்ள இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இதனுடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருவோம். இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் அரசின் அரசியலமைப்பு தலைவர். எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பு தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் அப்படின்னா நாடாளுமன்றத்தின் 2 அவைகளில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம். குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம் அப்படின்னா அதிகபட்சம் 6 மாதங்கள் வரைக்கும். குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்யறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம். கேபினெட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் அப்படின்னா கேபினெட் தகுதியுள்ள அமைச்சர்கள். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையே தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர். மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படின்னா 543, 543. இதே மேக்சிமம் எவ்வளவு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 552, 552. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரியாக இருப்பவர் யாருன்னா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர். ஹி இஸ் தி சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆல் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ். மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர் யார் அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படிங்கும்போது 250. ஆனா பிரசன்ட் இப்ப எத்தனை உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அப்படின்னா 245, 245. இந்திய அரசியலமைப்பின் கீழ் மக்களவை நிலை அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலை. பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை? நிதி நெருக்கடியால் உண்டாகும் அவசர நிலைன்னு சொல்லக்கூடிய பினான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணப்பட கிடையாது. இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்வு செய்கிறார் அப்படின்னா கலை, இலக்கியம், சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களே. பிரதமர் எதன் தலைவர்? அரசு. அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள் அப்படின்னா மக்களவைக்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள். ஓகேங்களா? ரைட். ஸோ இதோட 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய யூனிட் 3 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்த வீடியோல இருந்து யூனிட் 4 ஜுடிஷியரி லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.